ராஜேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போல தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி, அதனைத் தொடர்ந்து செங்கோட்டையை நீக்கப்பட்டு அவர் தாவேகாவில் இணைந்தது, இப்படியான சூழல்களை அதிமுக சந்திச்ச நிலையில இந்த பொதுக்குழு அதிமுகவிற்கு அரசியல் களத்துல எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும்? ஒவ்வொரு ஆண்டும் பொதுக்குழு கூட்டப்பட வேண்டியது கட்டாயம். அதுல குறிப்பாக ஒவ்வொரு பொதுக்குழுக்கு பிறகும் அனைத்து கட்சிகளுமே அந்த பொதுக்குழுவிலே சில முக்கிய முடிவுகளை எடுத்து அதிலிருந்து உருமாற்றம் அடைந்து சில உற்சாகமாக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பார்கள். அதே நேரத்திலே அதிமுகவை பொறுத்தவரையில கடந்த காலங்களில் பல சறுக்கல்கள் இருந்திருக்கின்றது. இந்த தேர்தல்களில் வெற்றி அவர்கள் வசம் கிடைக்காத சூழல்கள் இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் அந்த அணிகள் பிரிந்து சென்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக சொல்லப்பட்டது. சமீபத்தில் கூட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றிருக்கின்றார். எனவே இந்த சூழ்நிலையில கூடக்கூடிய பொதுக்குழு கூட்டம் என்பதனாலே பிரிந்து சென்றவர்களுக்கு ஒரு மெசேஜாகவும் இதிலே சில விஷயங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிமுகவினுடைய அந்த பொதுக்குழு நடைபெறுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் தயார் நிலையில இருப்பதை நாம் திரையிலே பார்க்கின்றோம். அதாவது பொதுக்குழு உறுப்பினர்கள் சுமார் 2 மணி நேரம் முன்பே வந்து அமர்ந்து விட்டனர். பொதுக்குழுவுக்கு வந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் கையிலே அவர்களுக்கான அழைப்பு கடிதங்கள் ஏற்கனவே வீட்டு முகவரிக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கடிதங்கள் கொண்டு வந்த நபர்கள் மட்டுமே உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல சிறப்பு அழைப்பாளர்கள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அல்லாமல் இருந்தாலும் கட்சிக்காக உழைத்தவர்கள், மக்களுக்காக தொண்டாற்றியவர்கள், பணியாற்றியவர்கள் என்று சுமார் 1000 பேருக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களும் வந்து இந்த பொதுக்குழு கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். தேர்தல் நெருங்கக்கூடிய பொதுக்குழு என்பதனாலே இந்த தேர்தலை அதிமுக எப்படி சந்திக்க வேண்டும், அதிமுகவினுடைய வியூகம் என்ன, எப்படி இந்த தேர்தலை நாம் சந்திக்க குறித்து பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிமுகவை பொறுத்தவரையிலே பாஜகவுடன் கூட்டணி கடந்த ஏப்ரல் மாதமே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் இந்த பொதுக்குழுவானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கமாக அதிமுகவினுடைய அந்த பொதுக்குழு கூட்டங்கள் எப்படி உற்சாகமாக நடைபெறுமோ அதே போல இந்த ஆண்டும் பொதுக்குழு கூட்டம் உற்சாகமாக நடைபெறுவதை பார்க்க முடிகின்றது. வழிநெடுக்க தோரணங்களும் கரும்பு வாழை மரங்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டும் இந்த பொதுக்குழுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.